அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடத்தில் இதுவரை நாம் 2 பாடங்களை பார்த்திருக்கிறோம். முதல் பாடமாக செயற்கூறுகள், 2வது பாடமாக தரவு உருமாக்கம் என்ற பாடங்களை பார்த்திருக்கிறோம். அலகு 1, அந்த அலகின் பெயர் சிக்கலை தீர்க்கும் யுக்திகள் என்ற அலகில் 2 பாடங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் 2 பாடங்கள் இருக்கிறது. 3வது பாடமாக நாம் பார்க்க இருக்கும் பாடமானது வரையெல்லைகள். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் வரையெல்லைகள். வரையெல்லைகள் என்றால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் கான்செப்ட். முதல்ல எல்லைன்னா என்ன, அது முதல்ல நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லைன்னா என்னன்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஒரு வீடோட பகுதி அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 120 மீட்டர், 130 மீட்டர், இது வரைக்கும் நமக்கு உரிய சொந்தமானது அப்படின்னு சொல்லுவோம். மேலும் சொல்லும்போது சில நேரங்களில் இப்போ இந்திய வரைபடத்தை சொல்லும்போது நமது எல்லைகள் என்ன அப்படின்னு குறிப்பிடும்போது நமது எல்லைகளை குறிப்பிடுவோம். இப்படி வரைபடத்தில் நாம் எல்லைகளை குறிப்பிட்டு இதுவரை இந்தியா, இதற்கடுத்தாற் போல பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படி என்று பல நாடுகளை நாம் குறிப்பிடுகிறோம். அவ்வாறு குறிப்பிடும் சமயங்களில் நாம் அந்த பாடங்களின் தலைப்பு அதற்கேற்றாற் போல தான் இந்த தலைப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. தலைப்புகள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வரையெல்லைகள். இதை ஆங்கிலத்தில் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கோப் அப்படின்னா வரையெல்லைகள். அப்போது வரையெல்லை அப்படின்னா இது எதுக்காக வரையெல்லை? நாம் எதை கணினி அறிவியலில் பார்க்குறோம். வரையெல்லைகள் எதை பற்றி சம்மந்தப்பட்டது இருக்குன்னா மாறிகள் மற்றும் செயற்கூறுகளுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு மாறியும் செயற்கூறுகளும் அதனுடைய வாழ்நாளை குறிக்கக்கூடியது. வாழ்நாள் அப்படின்னா என்ன? எந்த பகுதிக்குள் அது வேலை செய்யும், எந்த பகுதி அல்லாத நேரங்களில் அது வேலை செய்யாது என்பதை குறிப்பிடுவது தான் அதனுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம C++லேயே இதே வரையெல்லைகள் என்ற தலைப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். வரையெல்லைகள் அப்படின்னா அதில் 4 வகையாக வரையெல்லைகள் குறிப்பிடப்படுகிறது. C++ல் 11ஆம் வகுப்பில் நம்ம படித்த C++ல் 4 வகையான வரையெல்லைகள் குறிப்பிடப்படுகிறது. என்னென்ன வரையெல்லைகள் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல உள்ளமை வரையெல்லைகள், செயற்கூறு வரையெல்லைகள், கோப்பு வரையெல்லைகள் மற்றும் இனக்குழு வரையெல்லைன்னு 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதே போன்றுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சிக்கலை தீர்க்கும் யுக்திகள் என்ற அலகில் அதுபோல் 4 வகையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 4 வகையான வரையெல்லைகளை பற்றி அதனுடைய பண்புகள், ஒரு மாறியின் வரையெல்லையானது எதனால் ஒரு வாழ்நாளை குறிப்பிடக்கூடியது, அந்த மாறியின் வரையெல்லைகளை ஒரு வாழ்நாளுக்குள் எப்படி அதை பயன்படுத்துவது, அந்த ப்ரோக்ராமில் அதை யூஸ் பண்ணும்போது எத்தனை நம்ம அக்சஸிங் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விதத்தை தான் சொல்லக்கூடியது தான் இந்த வரையெல்லைன்னு சொல்கிறோம். ஸோ வரையெல்லை அப்படின்னு சொன்னால் மாறிகளுக்கும் செயற்கூறுகளுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம், வாருங்கள். அலகு 1, பாடம் 3, வரையெல்லை, ஸ்கோப் அப்படின்னு சொல்ற பாடத்தை பார்க்க போறோம். இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்புகள்: வரையெல்லை, ஸ்கோப் என்றால் என்ன, மேப்பிங் என்றால் என்ன, நேம் ஸ்பேஸ் கொள்கலன் என்றால் என்ன, LEGB விதிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். தொகுதி மாடுல் என்றால் என்ன, அதற்கடுத்தாற் போல அணுகல் கட்டுப்பாடு அக்சஸிங் கண்ட்ரோல் என்றால் என்ன என்பதை பற்றி இந்த ஒளிக்காட்சியில் பார்க்க இருக்கிறோம். வரையெல்லை என்பது C++ல நம்ம பார்த்திருக்கோம். அதே போலதான் இதையும் இது நெறிமுறையின் யுக்திகள், சிக்கலை தீர்க்கும் யுக்திகள், நெறிமுறை சிக்கலை தீர்க்கும் யுக்திகள் என்ற பாடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுதான் வரையெல்லை. அதை பார்ப்போம். கற்றலின் நோக்கங்கள்: வரையலை பற்றி புரிந்து கொள்ளுதல். LEGB
விதிமுறையை நடைமுறைப்படுத்துதல், தொகுதிகள் என்றால் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளுதல், நிரலாக்க மொழியில் அணுகுதலின் கட்டுப்பாட்டை செயலாக்கம் பற்றி அறிதல் அப்படின்ற நோக்கங்களை பற்றி இந்த பாடத்தில் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரையலை என்பது என்னதுன்னா, வரையலை என்பது மாறிகள், அளவுருக்கள் மற்றும் செயற்கூறுகளின் அணுகியல்பை நிரலின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு குறிப்பதாகும். அதாவது நிரலின் எந்த பகுதியை அணுக அல்லது பயன்படுத்த முடியும் என்பதை குறிக்கிறது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மாறிகள் அப்படின்னு சொல்லும் போது அளவுருக்கள், செயற்கூறுகளை சொல்லக்கூடிய அதனுடைய வாழ்நாளை குறிப்பிடக்கூடியதுன்றதுதான். அதைதான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. மாறிகள் என்பதும் அளவுருக்கள் என்பதும் ஒன்றேதான். நம்ம இது C++ல பிள்ளைகள்ல ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு பார்த்திருப்போம். அது ஐடென்டிஃபையர்ஸ்னா மாறிகள், செயற்கூறுகள்ல அந்த மாறிகளை அளவுருக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நிறைய பொதுவா இப்ப மாறிகள்ல மதிப்புகள் எப்படி இருத்தப்படுகிறதுன்னு பார்க்கும்போது, ஒரு பொருளின் முகவரி, அதாவது நினைவக இருப்பிடத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்படும். அதான் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. A = B = 12. இதை சிங்கிளா கூட கொடுக்கலாம். அப்ப நம்ம A = 12 அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ அது அப்படி கொடுக்கறது ஒரு மதிப்பு, ஒரு வேல்யூ, ஒரு மாறிக்கு கொடுக்கப்படுகிறது. அது A என்பதும் B என்பதும் மாறி. இதுதான் நம்ம அங்க கொடுக்கிறோம். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்குறி ஈக்குவல். அந்த ஈக்குவல் இது அல்காரிதம்ன்றதுனால := என்ற பயன்படுத்துறோம். := பயன்படுத்தி ஒரு பொருளோடு பிணைக்கும் செயல்முறை, ஒரு மாறியின் பெயரை ஒரு பொருளுடன் பிணைக்கும் செயல்முறையை மேப்பிங் எனப்படும். இதுக்கு குறியீடு := என்ற குறியீடு செயற்குறியாக நிரலாக்க மொழியில் மற்றும் பொருளை இணைக்கக்கூடியது சமக்குறி ஈக்குவல் அப்படின்றது. அல்காரிதத்தில் தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோமே தவிர சாதாரண நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நிரலாக்க மொழிகள்ல மாறிய பொருளை இணைக்கக்கூடியதுக்கு எப்படி பயன்படுத்துவோம்னா ஈக்குவல் என்ற சமக்குறியை தான் பயன்படுத்துவோம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நிரலாக்க மொழி இதே போன்றதான் அனைத்து மேப்பிங்களும் நேம் ஸ்பேஸ் உடன் கண்காணிக்கிறது. நேம் ஸ்பேஸ் என்பது மாறியின் பெயரை பொருளுடன் மேப்பிங் செய்வதற்கான கொள்கலன். மேப்பிங் என்னன்னா, மேப்பிங்ல அந்த நேம் ஸ்பேஸ் எல்லா நிரலாக்க மொழிகளிலும் பொதுவாக நேம் ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு பெயரோடு இணைக்கக்கூடிய ஒரு செயல். அந்த இணைக்கக்கூடிய செயல் நேம் ஸ்பேஸ்ன்றது அந்த பொருளோட இணைக்கக்கூடிய ஒரு கொள்கலன் அப்படின்னு சொன்னா அதற்கு பெயர் நேம் ஸ்பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானை பொறுத்த வரைக்கும் செட்டு, டிக்ஷனரி, லிஸ்ட் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சிம்பிளா அது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு டிக்ஷனரியில ஒரு லிஸ்ட், டிக்ஷனரியில லிஸ்ட்னா என்ன பொருள்னா, இப்போ சஜஷன் அப்படின்றது இங்கிலீஷ் வேர்டு. சஜஷன்னா என்ன அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் கொடுக்கணும். தமிழ் அர்த்தத்தை கொடுக்கணும். சஜஷன்னா அதாவது நம்மளுடைய விருப்பங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது போல செய்யலாம் அப்படின்றது நம்ம விருப்பத்தை சொல்றது சஜஷன் எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ டிக்ஷனரி இது போல பல வார்த்தைகளை ஒன்றோடு ஒன்று உருவாக்கி இங்கிலீஷுக்கு தமிழ் வேர்டு அப்படின்னு சொல்றதுதான் நம்ம இங்க சொல்லக்கூடிய நேம் ஸ்பேஸ் என்பது ஒரு கொள்கலன் போல, ஒரு டிக்ஷனரி போல கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் இங்க சொல்றோம். இப்போ அதே போலதான் நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான் அங்க 12 கொடுத்துருக்கோம், இங்க 5 கொடுக்குறோம். இப்போ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, 5 ஈக்குவல், அதாவது A:= 5, B:= A. இப்படின்னா என்ன ஆகும், A மதிப்பு, அதாவது 5ன்ற மதிப்பு A-வோடையும் அதற்கு அடுத்து A-வின் மதிப்பு B-லையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பொருள், ரெண்டுத்திலுமே 5 என்பதுதான் இருக்கும். மல்டிபிள் வேல்யூஸ் டு ஸ்டோர்ட் இன் மல்டிபிள் வேரியபிள், அதாவது சிங்கிள் வேல்யூ ஸ்டோர்ட் இன் மல்டிபிள் வேரியபிள். அதுதான் A-விலும் B-விலும் என்ன மதிப்பு இருக்கும், 5 என்ற மதிப்பு. இதுதான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ A-க்கும் B-க்கான மதிப்புகள் 5 என்பது ஸ்டோர் பதிவீடு செய்யப்படுகிறது.
அதற்கடுத்தாற் போல LEGB விதிமுறை. வரையறை என்பது சரியான மதிப்பை பெறுவதற்காக மாறிகள் எந்த வரிசையில் பொருளுடன் மேப் செய்யப்பட வேண்டும் என்பதை வரையறுக்கிறது. ஒரு வேரியபிள்ல மதிப்புகளை எப்படி ஸ்டோர் பண்ணணும்ன்ற ஒரு விதிமுறை தான் LEGB விதிமுறை. LEGB அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லப்பட்ட அந்த 4 வரையறைகள்ல இதுல 4 வகையா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுலதான் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கான ஒரு வழிமுறையா ஒரு சிம்பிளா கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு எக்ஸாம்பிள். அவுட்டர் வேரியபிள், இன்னர் வேரியபிள் ரெண்டுமே எக்ஸ்ன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். அப்போ இந்த வேரியபிள் வேற, இந்த வேரியபிள் வேற அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அது பின்னால ப்ரோக்ராம்ஸ்ல பார்க்கும்போது அது விவரங்கள் பார்க்கலாம். மாறியின் வரையறையின் வகைகள். மாறி வரையறை வகைகள் அப்படின்னு சொன்னா 4 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வகைன்னா 4 வகை வரையறைகள். அவை என்னன்னா LEGB அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வரையறை என்பது ஒரு ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கோப் அப்படின்னா வரையறைன்னு அதனுடைய பொருள். முதல்ல உள்ளமை வரையறை. உள்ளமை வரையறை என்பது லோக்கல். ஒரு செயற்கூறு இனக்குழுவிற்கு உள்ள வரையறுக்கப்பட்டவை. ஒரு செயற்கூறும் ஒரு இனக்குழுக்குள்ள மட்டும் வரையறுக்கக்கூடியது உள்ளமை. அதுக்கடுத்து இணைக்கப்பட்ட அல்லது அடைக்கப்பட்ட அப்படின்னு 2 பேரு. என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்க்ளோஸ்டு அப்படின்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் வேர்டுங்க. லோக்கலுக்கு L ஃபர்ஸ்ட் வேர்டு, என்க்ளோஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு, அதுக்கடுத்து குளோபலுக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு G, அதுக்கடுத்து உள்ளிணைந்த அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு B. அதுதான் LEGB அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப இணைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட அப்படின்னு சொன்னா பின்னலான செயற்கூறுக்குள் வரையறுக்கப்படுகிறது. பின்னலான ஒரு செயற்கூறுக்குள் இன்னொரு செயற்கூறுகள் அமைக்கப்படுமானால் அவை இணைக்கப்பட்ட அல்லது அடைக்கப்பட்ட அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்தாற்போல முழுதளவிய அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா ஒரு நிரல் முழுவதும் வேலை செய்யக்கூடியது. அதாவது நிரலுக்கு மேலேக குறிப்பிடப்பட்டு விட்டால், அதாவது நிரலின் மேல் பகுதியில் முதல்ல தொடங்கும்போது குறிப்பிடப்பட்டால் அதை நிரல் முழுவதும் பயன்படுத்த முடியும். அதுதான் மேல்நிலையில் வரையறுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து உள்ளிணைந்த அப்படின்னு சொன்னா நூலக கோப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. உள்ளிணைந்த அப்படின்னு சொன்னா என்ன, நூலகம். அதாவது நம்ம C++ ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது இன்க்ளூடிங் stdio.h அப்படின்னு பார்ப்போம், iostream.h அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறோம்னா அதுல இணைந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. get, scanf, printf, அதுபோல cin, cout, இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றதுக்கு அந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். அதுதான் உள்ளிணைந்த செயற்கூறுகள்னு சொல்றோம். அது உள்ளிணைந்தோம்னா அந்த ஹெடர் ஃபைலுக்குள்ள அனைத்து செயற்கூறுகளும் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. உள்ளிணைந்த செயற்கூறுகள் கூறுகள் உள்ள முன்னரே வரையறுக்கப்பட்ட பெயர்களாகும். அந்த பெயரெல்லாம் ஏற்கனவே சிறப்பு சொற்களோடு இணைக்கப்பட்டிருக்கும். அது ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிறப்பு சொற்கள்னு. இப்போ இந்த LEGB என்பது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா இதனுடைய அடிப்படையில தான் வேலை செய்கிறது. முதல்ல இருக்கக்கூடிய கட்டமானது எதுல குறிப்பிடப்பட்டிருக்கு, உள்ளமை. அதற்கடுத்தாற்போல கட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அடைக்கப்பட்ட. அதற்கடுத்தாற்போல முழுவளவிய, அதற்கடுத்தாற்போல உள்ளிணைந்த. இந்த வழிமுறைகளின் தான் பின்பற்றி அது செயல்படுத்தப்படுகிறது. முதல்ல இருக்கக்கூடிய கட்டம் இது ஒரு இனக்குழுவா இருக்கட்டும், ஒரு செயற்குழுக்குள்ள இருந்தா அது உள்ளமை. அந்த வித்தின் பிராக்கெட் C++ல நம்ம பயன்படுத்தும் போது பாரான்டிசிஸ் பயன்படுத்தும், கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்லி பிரேசஸ் பயன்படுத்தும் போது அது ஒரு தொகுதி, அந்த தொகுதிக்குள்ள மட்டும் வேலை செய்யும். அது போல இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி, இது ஒரு தொகுதி. இப்போ என்ன பொருள் அப்படின்னு சொன்னா இந்த தொகுதியில உள்ளிணைந்த அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியிலிருந்து கீழ் தொகுதி வரைக்கும், உள்ளமை தொகுதி வரைக்கும் எல்லா சார்புகளும் இங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு கோப்புகள் இருந்தால் அது உள்ளமை வரைக்கும் எல்லாமே வேலை செய்யும். இதற்கு முழுதலைன்னா இதுக்கு
அப்பயே எல்லாமே வேலை செய்யும். இதுக்கு எடுத்தாற் போல அடைக்கப்பட்டனா அதுவும் உள்ளமையில வேலை செய்யும். ஆனா உள்ளமை அடைக்கப்பட்டதற்கோ இல்ல முழுதளவிலேயோ உள்ளிடங்களிலேயோ வேலை செய்யாது. இதுதான் பொருள். மேலிருந்து கீழாக அனைத்தும் இதுல பயன்படுத்த முடியும். உள்ளமையில இதுக்கு எடுத்தாற்போல இங்க இருக்கிறது இங்க பயன்படுத்த முடியாது, இங்க இருக்கிறது இங்க பயன்படுத்த முடியாது, இங்க இருக்கிறது இங்க பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? இதுதான் அதனுடைய கான்செப்ட். ஓகேவா? மேலிருந்து இங்கிருந்து பெரிய கட்டத்துக்குள்ள இருந்து சின்ன கட்டத்துக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா. ஓகேங்களா? அதை நினைவில் வச்சுங்க. அதுக்கு அடுத்த உள்ளமை வரையலை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ளமை வரையலையில இது ப்ரோக்ராம்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்னு C++ ப்ரோக்ராம்ல எப்படி வேலை செய்யும்னா அதை பத்தி பார்க்க போறோம். C++ ப்ரோக்ராம்னா இப்படிதான் இருக்கும். இப்போ void disp அப்படின்னு சொன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். அதே போல ஒரு தொகுதின்னு சொன்னா இந்த கர்சிவ் இருக்கு பாருங்க, ஓப்பன் கர்சிவ் பிரேஸ் க்ளோஸ் கர்சிவ் பிரேஸ், இதுக்கு பேர் தான் மாடுல்னு சொல்லுவோம். ஒரு தொகுதி இது எல்லா இடங்கள்லயும் எங்கெங்க இருக்கோ அதுக்கு பேரு தொகுதின்னு சொல்லுவோம். இப்ப இந்த தொகுதிக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்னா அது லோக்கல் வேரியபிள். இந்த இடத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இதற்கு அடுத்தாற் போல இந்த இடத்துல அந்த ஏவா கூட்டம்னா வேலை செய்யாது. இது C++ல இருக்கக்கூடியது. அதுதான் உள்ளமை வரையலைன்னு சொல்றோம். இப்ப இதுக்குள்ள மட்டும் வேலை செய்யறது உள்ளமை வரையலை. இந்த தொகுதிக்குள்ள, அதாவது இந்த கர்லி பிரேசஸுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் நம்ம தொகுதின்னு சொல்றோம். இதுக்குள்ள மட்டும் வேலை செஞ்சதுன்னா அது லோக்கல் வேரியபிள், இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி வேலை செய்கிறான்னா, இப்போ இந்த டிஸ்ப்ன்ற இந்த ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டா இந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணும். இதை கால் பண்ணி இதனுடைய ரிசல்ட்டை வெளியே நமக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம எப்படி ஒர்க் பண்றதுன்னு சும்மா பார்ப்போம். இது வந்து லோக்கல் ஸ்கோப்காக அந்த ப்ரோக்ராம்ல நான் டைப் பண்ணி இருக்கிறது. இதே ப்ரோக்ராம் தான் அங்க டைப் பண்ணி இருக்கிற ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணா நமக்கு 7 அப்படின்ற அந்த ரிசல்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க 7 இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இது லோக்கல் வேரியபிளுக்காக ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் தான் அங்கேயும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தாற்போல இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடியது முழுதளவிய மாறிகள். முழுதளவிய மாறிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு கட்டத்துக்குள்ள இன்னொரு கட்டம் இருக்கு. இது ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க டிஸ்பிளே அப்படின்றத இப்போ இந்த ஒரு முழுதளவிய வேரியபிள், இது வந்து இதுதான் லோக்கல் வேரியபிள். இப்போ ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இதை இப்போ இந்த a of 10ன்றது தான் இதுதான் முழுதளவிய வேரியபிள். இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா இந்த ப்ரோக்ராமுக்குள்ள எந்த யூஸ் பண்ணாலும், இப்போ இதையே 2 முறை யூஸ் பண்ணியிருக்கோம். cout a, இங்கேயும் cout a யூஸ் பண்றோம். 2 முறை யூஸ் பண்ணும்போது இந்த மதிப்பை பயன்படுத்திக்கும். இப்போ ப்ரோக்ராம்ல போய் பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ரன் பண்ண போறோம். இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஏன்ற மதிப்பு 10ன்றது 2 முறை கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ இதனுடைய மதிப்பு 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கு. இது 2 முறை நமக்கு ரிசல்ட் வருது. காரணம் என்னன்னா இது குளோபல் வேரியபிள். அதற்கு அடுத்தாற்போல நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அடைக்கப்பட்ட வரையலை. அடைக்கப்பட்டன பின்னலான கூற்றுக்கள்னு சொல்லுவோம். பின்னலான கூற்றுக்கள்னா இது எப்படி இருக்கும் ப்ரோக்ராம்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது என்க்ளோஸ்டு ஸ்கோப்னு சொல்லுவோம். அதாவது 2 இங்க பாருங்க, டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷனு, இது டிஸ்ப் PLன்னு இருக்கு. இது குளோபல் வேரியபிள் யூஸ் பண்றோம். இப்ப இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10, இங்க 2 முறை கூப்பிட்டுருக்கிறோம். ஆனா இந்த 2 ஃபங்க்ஷனை, இப்ப இது முதல் ஃபங்க்ஷன், இந்த முதல் ஃபங்க்ஷன் இதோட அடக்கம்.
இந்த ஃபங்க்ஷன் இதில் கால் பண்றோம், இந்த ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்றோம். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிற மெத்தட் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இருக்கு, அதாவது 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஆனா 2 ஃபங்க்ஷனை ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணவே 2ம் வேலை செய்யற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த என்க்ளோஸ்டு. இப்ப பாரு, இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ள இருக்கு, இந்த ஃபங்க்ஷனோட நேம் இது இங்க இருக்கு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள. இதுக்கு பேரு தான் பின்னலான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷனை கொண்டு வர்றதுக்கு அதற்கான வழிமுறை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா இதுக்கு வெளியில ஒரு ஃபங்க்ஷன், இதை வெளியில கால் பண்றோம். அப்ப 10 ரிசல்ட் வரும். இப்போ அது இந்த ப்ரோக்ராம்ஸ்ல பார்க்கலாம். இப்போ அதெல்லாம் 10 2 முறை வந்திருக்கு. அதுதான் என்னுடைய கான்செப்ட். அதற்கு அடுத்தாற்போல கடைசியா நம்ம இருக்கக்கூடியது பில்ட்-இன் ஃபங்க்ஷன், அதாவது உள்ளிணைந்த செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் லாங்குவேஜ் எடுத்தோம்னா அதுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இன்பில்ட்டாவே இருக்கும். அதை பத்தி தான் உள்ளிணைந்த வரையலைகள்னு சொல்றோம். அது எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த தலைப்பு கோப்புகளை மட்டும் பயன்படுத்தினா மற்றது எல்லாத்தையும் அதை பயன்படுத்திக்க முடியும். அதுக்கான வழிமுறைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ப்ரோக்ராமை பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம்ஸை பார்க்கும்போது இப்போ பாருங்க, பில்ட்-இன் ஸ்கோப்ல இப்போ இப்போ சாதாரண IOStream.h மட்டும்தான் பயன்படுத்துவோம், IOStream தான் பயன்படுத்துவோம். இதுக்கு கூடுதலா நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொன்னா std, math இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இப்போ பயன்படுத்தும் போது இப்போ பாருங்க, பவர் ஃபங்க்ஷன், இங்க காஸ்ட் ஃபங்க்ஷன், இங்க ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பயன்படுத்துறோம். இந்த இடத்துல பிரிண்ட்னு பயன்படுத்துறோம். இங்க பிரிண்ட், ஸ்கேனப் இதெல்லாம் பயன்படுத்துறோம். அதெல்லாம் எதில் இருக்கும்னா STDல இருக்கும். மேத்ல பவர், காசு, ஸ்கொயர் ரூட் இந்த ஃபங்க்ஷன்லாம் அதுக்குள்ள இருக்கும். இப்போ அது எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்ப்போம். இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. இப்போ பாருங்க, சாதாரணமா நம்ம இப்போ இதெல்லாம் IOStream மட்டும்தான் இருக்கும். IOStream, std, io.h, math.h இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் நம்ம புதுசாக சேர்த்துருக்கிறோம். இப்போ அதனுடைய வேலை என்னன்னா, இது C-யோட ஃபங்க்ஷன். இதெல்லாம் இது C ஃபங்க்ஷன். பிரிண்ட், ஸ்கேனப்லாம் C-ல யூஸ் பண்றது. அதே போல இங்க பிரிண்ட்னு யூஸ் பண்ணி printf-னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் C-யோட ஃபங்க்ஷன். அதே போல இந்த மேத்தோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்க்கும்போது பவர், காசு, அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேத்தோட ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா இது வேலை செய்யும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். பாருங்க, இப்போ 5, 6 இது நான் இதுல வாங்கினேன், ஸ்கேனப் மூலமா மதிப்புகள் வாங்கினேன். அப்போ 11 அது std.hல இருந்து. அதே போல அதுக்கு மதிப்புகள் இப்போ 5ன்னா அப்போ அதனுடைய அடுக்கு 6ன்னு நம்ம சொல்லியிருந்தா, அப்போ அதனுடைய மதிப்புகள் 675 அதைதான் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ காஸ் 0வோட மதிப்பு 1. அதுக்கடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்கிறேன். 25ன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்கிறேன், அது 5ன்னு வருது. ஓகேங்களா, இது இங்க நம்ம இங்க கொடுத்தது. ஓகேங்களா, இங்க a, bன்னு சொன்னதுனால 5ன் அடுக்கு 6ன்னு சொன்னா 625 அது மல்டிப்ளை ஆகி வருது. ஓகேங்களா, இது இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இதனுடைய வரையலைகள் பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அதற்கடுத்தாற்போல பொதுவாகவே கட்டுப்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். கட்டுப்பாடுன்னா இதுல C++ ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு, ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸுக்குள்ள மட்டும் அக்சஸ் பண்றது ப்ரொடக்டடு. இதை பத்தி எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதை பத்தி விவரமா இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதி ஒரு நிரலின் ஒரு பகுதியை தொகுதி எனப்படும். நிரல்
தரவு ஒன்றிலதற்கு மேற்பட்ட தனித்து உருவாக்கப்பட்ட தொகுதிகளால் அமைக்கப்படுகிறது. ஒரு தொகுதி தொடர்புடைய பல கூற்றுக்களை கொண்டுள்ளது. தனித்த நிலையில் தொகுதிகள் சரியாக வேலை செய்கிறது. தொகுதின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு கர்லி பிரேஸுக்குள்ள இன்னொரு கர்லி பிரேஸ் முடி ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ், அதுக்குள்ள நம்ம வேலை செய்யறதுக்கு பேர் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொகுதி அப்படின்னு சொன்னா அந்த தொகுதிக்குள்ள இருக்கிறது உள்ளமை வரையல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொகுதிக்குள்ள மட்டும் வேலை செய்யும், அதற்கு மேல வெளியில கொடுக்கறது அது ஒரு தொகுதி. அது உள்ள இருந்ததுன்னா அந்த உள்ளமை தொகுதிக்குள்ள வேலை செய்யும். இப்படி ஒரு பிரேஸுக்குள்ள கொடுக்கறதுக்கு பேர் தான் ஒரு தொகுதி, அதை தான் பகுதின்னு சொல்றோம். அதுக்கடுத்து அதனுடைய பண்பு இயல்புகள். தொகுதிகள் தரவு, தகவல் மற்றும் தருக்க செயலாக்கத்தை கொண்டுள்ளன. அந்த பண்புகள் பார்க்கும்போது மொத்தம் 5 பண்புகள் கொடுக்கின்றது. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தொகுதி தரவு, தகவல் மற்றும் தருக்க செயலாக்கத்தை கொண்டுள்ளன. தொகுதிகள் தனியாக தொகுக்கப்பட்டு நூலகத்தில் சேமிக்கப்படுகின்றன. தொகுதினா ஃபைல்ஸா லைப்ரரி ஃபங்க்ஷனா சேமிக்கப்படுவது. தொகுதிகள் நிரலில் சேர்க்க முடியும். தொகுதிகளை நிரல்ல சேர்த்துக்கலாம். ஒரு பெயரையும் சில அளவுருக்களையும் பயன்படுத்தி தொகுதிகள் பிரிவுகள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம யூஸ் பண்றோம், பேரு வேல்யூ கொடுத்தா அது வேலை செய்யும். ஒரு தொகுதியின் பிரிவுகள் மற்ற தொகுதிகளால் பிரிக்கப்படுகின்றன. ஒரு தொகுதின்றது மற்ற பிரிவுகளாலும் பிரிச்சுக்க முடியும். இதனுடைய பயன், தொகுதியினால சின்ன சின்னதா எழுதுறதுக்கு மெயினா பயன்படுது. குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறையை எழுதினால் போதுமானது. இதை ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எப்போ வேணாலும் ஒரு செயற்கூட பயன்படுத்தும் போது நம்ம எப்பனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மிக எளிதாக வடிவமைக்க இது பயன்படுகிறது. ஏன்னா சின்ன சின்னதா இருக்கிறதுனால அதை எளிமையா கையாளலாம். அதற்கு எடுத்தாறு போல தொகுதி நிரல் பல நிரல்கள் ஒரே பயன்பாட்டில் வேலை செய்ய அனுமதிக்கிறது. இந்த தொகுதி நிரலாக்கன்றது ஒரே நேரத்தில் மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியும். பல கோப்புகள் இந்த குறிமுறையில் சேமிக்கப்படுகிறது. குறிமுறை சிறிதாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது. துணை நிரல்களாக அல்லது செயற்கூறுகளாக இருப்பதால் பிழைகள் எளிதாக கண்டுபிடிக்கலாம், தப்பு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்தாற்போல ஒரே குறிமுறையின் பல பயன்பாடுகளையும் பயன்படுத்தலாம். அந்த தொகுதியை என்ன பண்ணணும், ஒரு நூலக கோப்புகளாக சேமிக்கும் போது எல்லா பயன்பாடுகளையும் எளிமையாக பயன்படுத்த முடியும். இது மாறிகளின் வரையறை எளிதாக கட்டுப்படுத்துவ மிகவும் பயனுள்ளதாக இருக்குது தொகுதி. அதுக்கடுத்து அணுகல் கட்டுப்பாடு. அணுகல் கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, கணினி சூழலில் உள்ள வளங்களை யாரெல்லாம் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பு தொழில்நுட்பமாகும். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வரையலைன்னாவே ஒரு அணுகல் கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அணுகல் கட்டுப்பாடு என்பது அதை யார் பயன்படுத்த முடியும், எந்த இடங்கள்ல பயன்படுத்தலாம் அப்படின்றது அணுகல் கட்டுப்பாடு. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. C++ல பொறுத்த வரைக்கும் நம்ம C-ல அதிகமா இல்லை. C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பொருள்நோக்கு மொழிகள்ல தான் இருக்கு. C++ மற்றும் ஜாவா போல பொருள்நோக்கு மொழிகள்ல இனக்குழுக்கள்ல நம்ம 3 விதமான அணுகுகளை பயன்படுத்துறோம். அவை என்னடா, பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக் என்பது ஒரு இனக்குழுவோட அதை கட்டுப்படுத்தக்கூடியது. ஒரு மாறி எவ்வாறு அணுக முடியும், ஒரு மதிப்புகளை எவ்வாறு அணுக முடியும் என்பதை சொல்லக்கூடியதுதான் இந்த பிரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வேறுபாடு. C++ல என்னடா, எல்லாமே பிரைவேட்டா எடுத்துக்கும். சி, ஜாவா இத எல்லாமே என்னடா ஆப்ஜெக்ட் அந்த ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ்ல எல்லா அணுகல் கட்டுப்பாடும் டிஃபால்ட்டா தானமாக என்னென்ன எடுத்துக்கணும், பிரைவேட்னு எடுத்துக்கும். ஆனா பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா என்னன்னு எடுத்துக்கோங்க, பப்ளிக்னு எடுத்துக்கும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பைத்தானில் தானமையாக இனக்குழுவின் அனைத்து உறுப்புகளும் பப்ளிக் உறுப்பாகவும், C++ மற்றும் ஜாவாவில் தானமையாக பிரைவேட் உறுப்புகளாகவும் உள்ளன. பைத்தான்ல ஒரு மாறி அல்லது வழிமுறையின் பெயருக்கு முன்னரே ஒற்றை அல்லது மற்றும் இரட்டை அடிக்கோடுகள் வழக்கத்தை பரிந்துரைக்கிறது. ஆனால் பிரைவேட் மற்றும் ப்ரொடெக்டட் அணுகுவதில் இதனால் பிரைவேட்
இதனால் பிரைவேட் மற்றும் புரொடக்ட் வங்கியின் வரையறுப்பில் சில பண்புகளை பின்பற்றுகின்றன. பைத்தானை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, ஒற்றை அடிக்கோடு மற்றும் இரட்டை அடிக்கோடுகளை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம்னா, அந்த மாறிகளுக்கு பிரைவேட் வேரியபிளாவோ ப்ரொடக்டட் வேரியபிளாவோ பயன்படுத்தலாம். நம்ம இதே பாடங்கள்ல பின்னாடி படிக்க போறோம். இரட்டை அடிக்கோடு என்பது பிரைவேட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரொடக்டட் என்பது சிங்கிள் அடிக்கோடாக ப்ரொடக்டட் வேரியபிளுக்கு கொடுக்கப்பட்டது. பிரைவேட் என்பது இரட்டை அடிக்கோடு. ஆனா இங்க நம்மளுக்கு ஒற்றைன்னு கொடுத்திருக்காங்க. ஒற்றை மற்றும் இரட்டை அடிக்கோடு அதை பற்றி பரிந்துரைக்கிறது. இதனால் பிரைவேட் மற்றும் ப்ரொடக்டட் அணுகியபின் வரையறுப்புகள் சில பண்புகளை பின்பற்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் என்ன, 2 அடிக்கோடு யூஸ் பண்றோம். இதையே நம்ம பின்னாடி படிக்க போறோம். ப்ரொடக்டட்னா சிங்கிள் அடிக்கோடு யூஸ் பண்றோம். ஆனா டிஃபால்ட்டா பப்ளிக்ன்றது டிஃபால்ட்டா இருக்கும் பைத்தானை பொறுத்த வரைக்கும். C++லயும் ஜாவாவிலையும் டிஃபால்ட்டா என்னவா இருக்கும்னா பிரைவேட்டா இருக்கும். இதுல பப்ளிக்கா இருக்கும். இதான் முடிஞ்சது இந்த பாடம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத மறுபடியும் ஒரு முறை பார்த்தோம். அறையல்னா என்னன்னு பார்த்தோம். மாறிகள்ல எப்படி மதிப்புகள் இருத்தப்படுகிறதுன்றத ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு அதனுடைய மாறிகள் இருக்கக்கூடிய அந்த குழுக்களும் நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம். அதுக்கடுத்து LEGB என்ற விதிமுறையை பற்றி பார்த்தோம். 4 வகையான வரையலைகளின் வகைகள் உள்ளதுன்னு பார்த்தோம். இந்த 4 வரையலைகளை பற்றி பார்த்தோம். அதற்கு தொகுதினா என்னன்னு பார்த்தோம். தொகுதியின் பண்புகள், தொகுதியின் பயன்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அணுகல் கட்டுப்பாடுனா என்னன்னு பார்த்தோம். இது வரைக்கும் பைத்தானை பற்றி, பைத்தான்ல அணுகல் கட்டுப்பாடுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி நாம் இந்த பாடங்களில் பார்த்தோம். இதை வீட்டில் போயிட்டு அழகா இன்னொரு முறை நல்லா படிச்சு பாருங்க. அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்கள் கேட்டு உங்கள் விளக்கங்களை பெற்று தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ஒளிக்காட்சி பதிவில் நாம் கற்ற தலைப்புகள்: வரையெல்லை, ஸ்கோப் என்றால் என்ன, மேப்பிங் மற்றும் நேம் ஸ்பேஸ் கொள்கலன் என்றால் என்னன்னு பார்த்தோம். LEGB விதிமுறைகளை பற்றி பார்த்தோம். தொகுதி மாடுல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அணுகல் கட்டுப்பாடு அக்சஸிங் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கருத்துக்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை நீங்க வீட்டில் போயிட்டு புத்தகத்துல படிச்சு பாருங்க. புரியலன்னா உங்க ஆசிரியரை கேட்டு அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.